ஹலோ கைஸ். ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு விட்ருப்பாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஐ திங்க் ரெசில்மேனியாவில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக ரெசில்மேனியாவில் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசில்மேனியாவில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கு டைட்டில் டிஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் அந்த டைட்டிலுக்கு பெரிய அளவு இப்போ வரைக்கும் புஷ் கொடுக்காம தான் இருக்காங்க. டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஏஜே ஸ்டைல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த மேட்ச்சுக்கு உண்டான எந்த விதமான அப்டேட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாரம் நடந்து முடிந்த ராவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு செக்மெண்ட்டையுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ஏஜே ஸ்டைல்ஸை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கட்டுறாரு. இது வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டு, நான் வந்து இன்னும் மெடிக்கலி கிளியர் ஆகலை, ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் இப்போதைக்கு நடக்காது, உன்னால் என்னை அடிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸை பார்த்து பார்த்திங்கன்னா அது சொல்லியிருப்பாரு. ஸோ இது மூலியமே வந்து இந்த இன்ஜுரின் ரீசனால் மட்டும்தான் வந்து இந்த டைட்டிலுக்கு பெரிய புஷும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு WWE வந்து ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜுரி வந்து ஃபேக் இன்ஜுரி கிடையாது, ரியல் இன்ஜுரி தான் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜீன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச சாமி ஜீன் vs கேரியன் கிராஸ்க்கு உண்டான ஒரு ரீமேட்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் சாமி ஜீனுக்கும் கேரியன் கிராஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து கேரியன் கிராஸ் தான் ட்ரை பண்ணாலுமே கூட சாமி ஜீன் வந்து அவரால் தோக்கடிக்க முடியல, ரொம்ப ஓவராக டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ சாமி ஜீன் வந்து அதை அசால்ட்டாக யூஸ் பண்ணி ஹெலுவாக்கி கனெக்ட் பண்ணி விட்டு மேட்சையும் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சாமி ஜீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சை வின் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த வாரம் ஒரு இன்டர்வியூவில் வந்து கொடுக்கலாமே, அவர் பேசலாமேன்னு சொல்லி மைக் வந்து தூக்கிட்டு வராங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது கேள்வி கேட்கறதுக்கு முன்னே கேரியன் கிராஸ் வரை டிஃபீட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி தான் கேட்டாங்க. கேட்ட உடனே பின்னாடி எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, கேரியன் கிராஸ் உடனே வந்து சாமி ஜீனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சேர் எடுத்து அடிக்க, கையில் கிடக்கிற எல்லா பொருளும் எடுத்து அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இருக்கிற அந்த எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து கேரியன் கிராஸை தடுத்து நிறுத்தினதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கேரியன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக போயிருப்பார். ஸோ இது மூலியமே ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கிடச்சிருச்சு. சாமி ஜீன் vs கேரியன் கிராஸ் இஸ் கோயிங் டு பி எ ரீமேட்ச். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ஸ்க்காக தான் இந்த மேட்ச் வந்து நடத்துகிறாங்க அப்படின்றது இது மூலிமா ஒரு சின்ன டீஸ் மாதிரி நமக்கு கிடைக்கிது. ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் தான் சாமி ஜீன் vs கேரியன் கிராஸ் கொண்டாட இந்த ஒரு ரீமேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். சம்மர் ஸ்லாமில் சாமி ஜீனுக்கு வேறு ஒரு ஸ்டோரி லைனில் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சாமி vs கேரியன் கிராஸ் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக கொண்டு போகக்கூடிய ஒரு ரீமேட்சாக இருக்கலாங்க. அண்ட் சிஎம் பங்க் vs கன்தர் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குந்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக வந்து பேசிகிட்டு இருப்பார். செத் ராலின்ஸ் வந்து அந்த மணி இந்த பேங்க் வந்து எந்த டைட்டில் மேலே வேணாலும் கேஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சும்மா ஒரு பேச வச்சு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைத்தில் நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணி செத் ராலின்ஸை அடிச்சு தாட்டி விட்ருப்பாரு. ஸோ விச் எதுக்கு அடிச்சாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சனை தோக்கடிக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம கேஷ் இன் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேட்ச்சில் கொட்டையை கலை போட்டு தான் அவர் தான் சிஎம் பங்க் தோத்ததுக்கு காரணமாக அவர் தான். மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் எடுத்து மண்டையிலே அடித்து ஒரு ஸ்டாம்பை கனெக்ட் பண்ணி விட்டார். ஜஸ்ட் லைக் அந்த எலிமினேஷன் சேம்பர் 2025 ஸ்டார்டிங்கில் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செத் ராலின்ஸ் வந்து அந்த சேம்பருக்கு உள்ளேயே வந்து சிஎம் பங்க் ஒரு ஸ்டாம்பை கனெக்ட் பண்ணி விட்டாங்காட்டி தான் ஜான்சனை வந்து அழகாக ஒரு STF கனெக்ட் பண்ணி விட்டு மேட்சையும் வின் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுற மாதிரி அகெயின் ஸ்டாம்பாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஜான்சனை வந்து அதை அசால்ட்டாக யூஸ் பண்ணி வின்னும் பண்ணிட்டார் சிஎம் பங்க் அகெயின்ஸ்டில். ஸோ அதனால் அந்த கோவத்தினால சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா செத் ராலின்ஸை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் ரிங்கை விட்டு வெளியே ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் இளைஞர்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தார், அது வேறு விஷயம். பட் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த செக்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம சிஎம் பங்க் போயிட்டு இருந்த சிஎம் பங்கை நம்ம குந்தர் சும்மா கை கொடுக்கலான்னு சொல்லி இழுக்கும்போது நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா குந்தரை தள்ளி விட்டுருப்பாருங்க. ஸோ குந்தர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. ஸோ அந்த ரியாக்ஷனே பங்கமாக இருந்துச்சு. ஸோ குந்தர் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கோல்டுபெர்க் எதிர்த்து ஒரு டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த டைட்டில் டிஃபென்ஸில் மோஸ்ட்லி 80% குந்தர் தான் ஜெயிக்கிறது சான்ஸ் அதிகம். பேலன்ஸ் 20% வந்து கோல்டுபெர்க் தோக்கிறது தான் சான்சஸ். கோல்டுபெர்க் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி கோல்டுபெர்க் தோற்று தான் போகிறேன்னு நினைக்கிறேன். என்னதான் அவரோட ஃபைனல் அப்பியரன்ஸாக இருந்தாலும், ஃபைனல் மேட்சாக இருந்தாலுமே கூட இந்த ஒரு மேட்ச்சில் அவரோட ஃபைனல் மேட்ச்சை குந்தருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுக்குற விதமாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி குந்தரோட ஃபஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸ் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கும் போது அந்த மாதிரி முதல் டைட்டில் டிஃபென்ஸ் வந்து ராண்டி ஆர்டனை வச்சு கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இம்முறையும் வந்து டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் கோல்டுபெர்க் கிட்ட கொடுத்தா தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக இதை வந்து கொண்டு போகிறாங்க. ப்ளஸ் சிஎம் பங்க் கூட ஸ்டோரி வந்து இப்போதைக்கு லைட்டாக கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு டீசர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு இது வந்து நம்ம அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாகவே கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். குந்தர் vs சிஎம் பங்க் ஃபார் சம்மர் ஸ்லாமுக்காக. ஸோ சம்மர் ஸ்லாம் இஸ் கோயிங் டு பி எப்பிக்னு தோணுது. குந்தர் vs சிஎம் பங்க் ஷுவராக நடக்கும்னு தோணுது. அதுக்குள்ள ஸ்டோரியும் ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.